போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அளவியலிருந்து 2D கணக்குகளை கொஞ்சம் பார்க்க போறோம். அதோட பயிற்சி கணக்குகளை முதல்ல பார்த்துப்போம். ஓகேங்களா? இப்போ கணக்கு பாருங்க. முதல் கணக்கு என்னன்னா, செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் இடையேயான வித்தியாசம் 23 மீட்டர். அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? வித்தியாசம் தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நல்லா வாசிக்கோங்க. வித்தியாசம் தான் எனக்கு 23 மீட்டர். மேலும் அதன் சுற்றளவு 206 மீட்டர். அப்ப சுற்றளவு ஃபார்முலா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா செவ்வகத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்கான். ஆன்சர் என்ன? 1520, 2420, 2480, 2520. கணக்கு செஞ்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். சுற்றளவு மற்றும் அகலத்தின் விகிதம் 5:1. அதன் பரப்பளவு 216 சதுர சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் நீளம் காண்க. ஆக்சுவலா கொஸ்டின் வந்து செவ்வகத்தின் ஆரம்பிச்சிருக்கணும். சில கொஸ்டின் கடைசியில தான் நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க புரியும். சரிங்களா? அப்ப கடைசி லைனை கண்டிப்பா சேர்த்து வாசிக்கோங்க. சரிங்களா? ஆன்சர் கண்டிப்பா ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 16, 18, 24, 26. ஓகேவா? இந்த கணக்கு செஞ்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கணக்கு கவனிங்க. செவ்வக வடிவ அறையின் பரப்பளவு 460 சதுர மீட்டர். அந்த அறையின் நீளமானது அகலத்தை விட 15% அதிகம். சரிங்களா? அந்த வார்த்தை முக்கியம். அதிகம்ங்கிற வார்த்தையும் முக்கியம். சரிங்களா? அப்படின்னா அறையின் அகலத்தை காண்க. அகலத்தை மட்டும் தான் கேட்டிருக்கோம். அகலம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 15, 26, 34.5, 23. ஓகேவா? கணக்கு செஞ்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து 3 மீட்டர் பக்கம் உள்ள சதுர வடிவ அறையில் 20 சென்டிமீட்டர் மற்றும் 30 சென்டிமீட்டர். கவனிச்சுக்கோங்க, இங்க மீட்டர்ல இருக்கு, இங்க சென்டிமீட்டர்ல இருக்கு. இந்த லைன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கணக்குல. சரிங்களா? அடுத்து மார்பிள் கற்கள் பதிக்கப்படுகின்றன எனில் தேவைப்படும் மொத்த மார்பிள் கற்கள் எத்தனை? சரிங்களா? கணக்கு செஞ்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. 100, 150, 225, 250. கணக்கு அடிக்கோங்க. அடுத்த கணக்கு கவனிங்க. சாய் சதுரத்தின் இரு மூலை விட்டங்கள் முறையே 7.5 மீட்டர், 5.6 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க. அப்ப சாய் சதுரத்துக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா வச்சீங்கன்னா இந்த மூலை விட்டங்களை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப 2, 12, 14, 25. ஓகேவா? அடுத்து சாய் சதுரத்தின் சுற்றளவு 52 சென்டிமீட்டர், ஒரு மூலை விட்டம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கொஞ்சம் கரெக்டா கவனமா செய்யுங்க. சரிங்களா? ஆன்சர் வந்து 164, 144, 160, 120. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம மொத்தம் எத்தனை கணக்கு கொடுத்துருக்கோம்? 6 கணக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த 6 கணக்குமே நீங்க செஞ்சு பார்த்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கணக்குல சந்தேகங்கள் இருக்கும் கண்டிப்பா. அப்படி இருந்துச்சுன்னா அங்கே அடுத்த வீடியோல இதுக்கான ஆன்சரை நான் கண்டிப்பா போட்டுறேன். சரிங்களா? அதை நீங்க செஞ்சு பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணி ஒரு 2-3 கணக்குகளை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகேங்களா? கணக்குல செய்து பார்த்து தேர்வில் அனைவரும் வெற்றி அடைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.